நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனையே வணங்கி அவனிடமே உதவியும் தேடுகிறோம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதனை உள்ளத்தால் உறுதி கொண்டவனாக, நாவினால் மொழிந்தவனாய், அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும், நமது குடும்பத்தினர்கள், சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காய் பள்ளி வாயினுள் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது வாழ்வில் எவைகளை எல்லாம் கடைபிடித்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை நமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டு முற்றுமுழுதுமாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு முற்றுமுழுதுமாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும், ஒரு நாளில் நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ள 5 நேர தொழுகைகளை எங்கிருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும் பேணி பாதுகாத்து தொழுது கொள்ளுமாறும், எல்லா நேரமும் ரப்புல் ஆலமீன் எங்களை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தில் வாழ்ந்து மரணிக்கும் நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கட்டுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்த கையோடு ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது குத்துபாவில் அதனை செய்முடிப்பதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை விட்டு சென்றது ரமலான் மாதம் மட்டும்தான். ரமலான் மாதம் மட்டும்தான் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டதே தவிர, அது நமக்கு கொடுத்த பாடம், படிப்பினை, இப்ரத் என்று சொல்லுவார். இந்த நோன்பு எங்களை மாற்றியது. இப்ப நான் இருக்கிற மனநிலை, ஒரு புதிய மனிதனாக நானும் நீங்களும் பெரும்பாலும் அப்படித்தான் நான் உணர்வோம். இந்த நோன்பு எங்களை என்னத்தையோ செஞ்சுட்டு எங்களை மாற்றிடுச்சு. குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக எங்களை இந்த குர்ஆன் மாற்றியது உண்மை. தொழுகையில் ஆசை உள்ளவர்களாக, ஏனைய நாட்களில் இஷா தொழுகைக்கு வந்திருந்தால் மௌலவி எப்ப தொழுகையை முடிப்பார் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களை இந்த நோன்பு மாசத்துல 30 நாளும் 8 மணிக்கு போனவங்க 10:30 11 மணியாக காட்டும். பள்ளியில தராவீஹ் 20, வித்ர் 3, இஷா 4, 3 ரக்காத் 2, பின் ரக்காத் 2 என்று பல ருக்கூக்கள், பல சுஜூதுகளை தொழ வைத்து, சுஜூதின் பக்கம், ருக்கூயின் பக்கம், தொழுகையின் பக்கம் எங்களுக்கு எங்களுடைய மனசை, எங்களுடைய உள்ளத்தை சாய்த்து விட்டது. அடுத்தவருடைய கஷ்டத்தை நாங்கள் விளங்கினோம். குடும்ப உறவுகளை பேணி வாழ்ந்தோம். வேணுமென்று சண்டை வந்தாலும் நோன்பாளி, சண்டை பிடிக்க மாட்டேன், யாவரத்தில் களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், யாருடைய கல்வையும் நோகடிக்க மாட்டேன் என்று இருந்தோமா இல்லையா? பலர் சிகரெட்டை விட்டேன், எவ்வளவு பெரிய சாதனை. நோன்பு பகல் நேரங்களில் சிகரெட் நோன்பை முறிக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற பயத்தில் அந்த தோஷத்தை ஒழித்து தன்னை தடுத்தேனா இல்லையா? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் பசி வந்தாலும் சாப்பிடாமல், தாகம் எடுத்தாலும் குடிக்காமல், ஏன், எதற்காக? உம்மை ஏசுறா, சமூகம் ஏசுவாங்க இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனுக்கு மறைஞ்சு எதையும் செய்ய முடியாது. அதற்காக வேண்டி பசியை கட்டுப்படுத்தினோமா இல்லையா? தாகத்தை கட்டுப்படுத்தினோமா இல்லையா? வீட்டுல தண்ணி இல்லாமல இருந்துச்சு, சாப்பாடு இல்லாம இருந்துச்சா? வீட்டுல யாருமே இல்லாத நேரம் இருக்கவே இல்லையா? திண்டால் குடித்தால் யாராவது கேள்வி கேட்க இருந்திருப்பார்களா? ஒளிச்சு கொண்டு செய்யலாமே, மறைவாக நோன்பு விட்டு இருக்கலாமே, விடவில்லை. புது செய்கின்ற பொழுது தொந்த குழி வரைக்கும் தண்ணி போகுது. ஒரு டொட் தெரியாம கூட மூத்துக்குள்ள போவதில்லை. காரணம், அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான். அந்த தக்குவாவை இந்த ரமலான் மாசம் எங்களுக்கு கொடுத்துச்சு. அப்ப
இப்படி சொல்லுவோம். 100% நாங்க எங்களை ரமலான் மாசத்துல மாற்றிக்கொண்டோம். அதான் உண்மை. இன்னும் ஒன்று, எங்களுக்கு இப்படி மாறியும் வாழலாம், தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் வாழலாம், குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கவும் செய்யலாம், யாரையும் ஏமாத்தாம, யாருக்கு கல்வி நோகாம, யாருடைய குறைகளையும் பேசாம குடும்பத்தை சேர்ந்து எங்களால வாழ முடியும் என்பதையும் இந்த ரமலான் எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு 30 நாள். ஆனா நாங்க நினைக்கிறோம் என்னண்டா, இப்படி எல்லாம் இந்த 30 நாளைக்கு மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறோம். அதான் பிரச்சனை. எங்க பிரச்சனை என்னண்டா, நோம்பு வந்துட்டு இப்ப டிவியை மூடிடுவோம், பொய் வேஷத்தை துடிப்பட்டுவோம், பள்ளிக்காய் தொழுவோம், ஓடுவோம், குடும்பத்தை சேருவோம், பிரிஞ்சவனை சேர்த்துக் கொள்வோம், இதெல்லாம் இந்த 30 நாள் கோர்ஸ் என்று நினைக்கிறோம். இல்ல, இந்த 30 நாளும் ஏனைய மூத்து வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதனை உணர்த்துகின்ற மாதம் இந்த நோம்பு மாசம். எங்களை மாற்றிருச்சு. இப்ப என்னமோ கயிறு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நோம்பால படிச்ச பாடங்கள் இன்னமும் முழுமையாக எங்களுக்கு போகல. இப்ப தொலாட்டியும் மனசு நோகும். தஹஜ்ஜத் தொழுது, வித்ரு தொழுது, பள்ளி நிரம்ப, ஒற்றைப்படை இரவுகளில் இரவு நேரம் விழித்திருந்து கண்ணீர் வடித்து தௌபா கேட்டு செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொண்டு நான் பாவி என்றதை புரிந்து கொண்டு உணர்ந்து ரப்பிடத்துல கேட்டு சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு வேலை செஞ்சுட்டார். இந்த நோம்பு என்ன எவ்வளவு மாத்திருச்சு என்கிற உணர்வில் தான் இன்னமும் நானும் நீங்களும் 170% இருப்போம் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு மாசம் இப்படி இருந்த எங்களுக்கே ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? இப்படித்தான் வாழணும். என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, மார்க்கத்துக்காக. அந்த வாழ்க்கை தான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் மனசுக்கு நிம்மதி கொடுக்குது. தொழுகைதான் நிம்மதி தருது, சுஜூது தான் நிம்மதி தருது, ருக்கு தான் நிம்மதி தருது, குர்ஆன் தான் நிம்மதி கொடுக்குது, அடுத்தவனுக்கு கொடுக்கின்ற தர்மம் அது நிம்மதி கொடுக்குது, அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அது மனசுக்கு ஆறுதல் கொடுக்குது, மற்றவனை மன்னிக்கிறது, மற்றவன் மன்னிப்பு கேட்கிறது, விட்டு கொடுக்கிறது, இதுவெல்லாம் தான் உண்மையான வாழ்க்கை என்பதை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நானும் நீங்களும் இந்த மாசத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம். இப்படித்தான் 100 வரைக்கும் வாழணும். தெற்கு மாறி திசை மாறி திரும்பி போயிடக்கூடாது. நோம்புக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவருடைய வாழ்க்கை முழுவதையும் இப்ப நாங்க வாழ்ந்தோமே இதை விட 1000 மடங்கு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கிறார். இன்றைய குத்துபாவில் அந்த சஹாபியிட கடைசி நாட்கள் அவருடைய மௌத்துடைய சம்பவம், ஒரே ஒரு சம்பவம், ஒரு நீண்ட சம்பவம். அந்த சம்பவத்தை விலாவாரியா சொல்றதுக்கு நேரம் போல நான் அந்த சம்பவத்தை சும்மா அப்படியே சொல்லிட்டு போறேன். அதுல 1000 படிப்பினைகள். ஒரு சஹாபி இப்படி வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அவர் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் மார்க்கத்தின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்கிற உணர்வு இந்த நேரத்தில் அதை பற்றி பேசினா சரியாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் மனசளவில் மாறி இருக்கிறோம். இபாதத்துகள் எங்களை மாற்றி இருக்குது, ரமலான் எங்களை மாற்றி இருக்குது. அதனால இந்த சஹாபியுடைய வாழ்க்கையும் நிச்சயம் எங்களை கல்வி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக அந்த சஹாபியோட பேர் ஹுபைப் இப்னு அதி. மறந்துடாதீங்க. சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அட்லீஸ்ட் பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். ஹுபைப் இப்னு அதி இவர்தான் இந்த சம்பவத்துக்கு சொந்தக்காரர். இவரை பத்தி தான் பேச போறோம். ஆனா இந்த சம்பவத்தை மட்டும் எடுக்க சொன்னா விளங்காது, கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வரணும். அவன் ஆரம்பத்திலிருந்து பிடிக்கிறேன். பத்ர் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 2 ரமலான் மாசம் பிறை 17 பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த யுத்த காலத்தில் காவிர்கள் பக்கத்தில் அதிகமான காவிர்களுடைய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் 300 லட்சம் பேர். ஒரு பெரும் படையான காவிர்களை அடித்து துவைத்து துவம்சம் செஞ்சு கேவலமான தோல்வியை ஈட்டு கொடுத்தது பத்ர் யுத்தம். அந்த யுத்த காலத்தில் இந்த சம்பவத்தின் கதாநாயகர் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்கிற ஒருத்தர் கொலை செய்கிறாரு. யுத்தத்தில் கொலை செய்கிறாரு. இவர் மக்கால காவிர்களுடைய தலைவர்கள் ஒருவர். இவர் பொருளாதார வசதி உடையவர், ஒரு பெரும் கோத்திரத்தின் தலைவர். இவரை கொலை செய்கிறாரு. இந்த செய்தி மக்கள் இருக்கிற காவிரி எல்லாருக்கும் தெரியுது.
இந்த ஹாரிஸ இந்த ஹுபைபு கொண்டுட்டான், பள்ளிக்கு பள்ளி வாங்கி ஆகணும். ஏற்கனவே கோபம், 300 லட்சம் பேர்கிட்ட கேவலமா தோத்துட்டோம். அந்த ஆத்திரம் வேறு, ஹுபைப் இந்த ஹாரிஸ கொண்டு போட்டாரு என்கிற கோபம் வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்புறாங்க. 300 லட்சம் பேர்கள் சிலர் ஷஹீதாக்கப்பட்டு ஏனைய சஹாபாக்கள் வராங்க. சந்தோஷம் அவர்களுக்கு. ஒரு சிறுபடை பெரும்படையை தோற்கடித்து இஸ்லாம் வளர்ந்தது, சந்தோஷம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துக்கு யோசிக்கிறாங்க. எங்கள்கிட்ட தோட்ட அவங்க அடிபட்ட பாம்புகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். போய் ஒரு 300 பேர்த்த தோற்றிக்கிறோம், அதற்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், ஏதாவது செய்வாங்க. அதனால ஒரு 10 பேரை கூட்டுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10 பேரை ஒரு டீமாக கூட்டி இந்த 10 பேரை அனுப்புறாங்க. மக்காவுக்கு கிட்ட போய் அந்த மக்கா காவிரிகள் என்னென்ன செய்யறாங்கன்றத பாருங்க. தோட்ட கோபத்தில் ஆத்திரத்தில் எங்களுக்கு எதிராக வேற சில சண்டைக்கு பிளான் பண்றாங்களா என்பதை உளவு பார்ப்பதற்காக ஒரு 10 சஹாபியை தயார் பண்றாங்க. அந்த 10 சஹாபிகளுக்கு தலைமை தாங்க வைக்கிறாங்க. ஆசிம் இப்னு சாபித், உமர் நாயகத்துல சொந்தக்காரால், இவர்கள் தலைவராக நியமிக்கிறாங்க. அந்த 10 பேர் ஒரு ஆள் இந்த ஹுபைப் என்றவர், இந்த சம்பவத்துக்கு சொந்தக்காரால். 10 பேரோட போறாங்க. எங்க போறாங்க? மக்காவுக்கும் உஸ்வான் என்கிற இடத்துக்கும் இடையில இருக்கிற ஹதுஆ என்கிற ஒரு இடம் வரைக்கும் போய் அங்கிருந்து அந்த காவிரிகளை கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க, எங்க போறாங்க, யார் வராங்க, அடுத்த மூவ்மெண்ட் என்ன, எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. இந்த செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள் அபு லிஹ்யான் என்கிற ஒரு கோத்திரம், பெரிய கோத்திரம், இவர்களோட காதுக்கு வருது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு டீமை எங்களை உளவு பார்க்கறதுக்காக வேண்டி மக்காவை நோக்கி அனுப்பி வச்சுக்கிறாங்க என்ற செய்தி பரவுது. இவங்களுக்கு இந்த கோபம், ஏற்கனவே தோத்த கோபம். அடுத்தது எங்க முக்கியமான காவிர்களுடைய அபூ ஜஹல் எல்லாம் கொல்லப்பட்ட யுத்தம், இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். அனுப்பப்பட்டிருக்கிற அந்த உளவு பார்க்க அனுப்பின கூட்டம் எல்லாரையும் அப்படி வேரோடு அறுக்கணும், எல்லாரையும் கொல்லணும். 200 பேர் கொண்ட அம்பையக்கூடிய வீரர்களை ஒன்று சேர்க்கிறான். 200 போர் வீரர்கள், அம்பையக்கூடியவர்கள் 200 பேரை கூட்டிக் கொண்டு இந்த 10 பேரையும் தேடி வராங்க. இந்த காலடி, இந்த பாலைவனத்தில் காலடி சுவடுகளை வச்சு இப்படித்தான் பைத்திப்பாங்க. இந்த ஈச்சப்பழத்தை தின்னுட்டு கொட்டைக்குது இல்லையா, அந்த ஈச்சப்பழத்தினுடைய வித்தை பார்த்து இது மதீனாவாசிகள் சாப்பிடக்கூடிய ஈச்சப்பழம் தான். அப்ப அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. இதுகளை வச்சு ஒரு மாதிரியா கண்டுபிடிக்கிறாங்க. 10 பேரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 10 பேர் சண்டைக்கு வந்தவங்க இல்ல, என்ன செய்யறாங்கன்னு பார்க்க வந்தவங்க. ரைட், 200 போர் வீரர்களுக்கு மத்தியில் இந்த 10 பேரும் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஃபது என்கிற ஒரு மலை குன்று, அந்த மலைக்கு மேலால் இந்த 10 பேரும் ஏறிக்கொள்றாங்க. அவங்களை சுத்தி 200 பேரும் அம்புகளோடு இருக்கிறார்கள். இந்த காவிர்கள் அழைக்கிறார்கள் மரியாதையாக, 10 பேரும் கீழே இறங்குவாங்க, உங்களை கொல்ல மாட்டோம், உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம், கொஞ்சம் பேசிக் கொள்வோம், எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க, பேசி சமாதானமா முடிச்சு கொள்வோம், கீழே இறங்குங்க. இப்ப இந்த 10 பேருக்கு தலைவராக இருந்த ஆசிம் இப்னு சாபித் சொல்றாரு, இந்த காபிர்களை நம்பி பணி இறங்கலாம், இங்க கொண்டு பேசுவான், நாளை கொண்டு பேசுவான். இப்ப நடக்கிற யுத்தத்துல கூட பார்க்கலாம் இல்லையா, நைட்டு கொண்டு சொல்லுவான், வெள்ளைக்கு இன்னொன்று சொல்லுவான், அசருக்கு இன்னொன்று சொல்லுவான், வெள்ளைக்கு மன்னிப்பு கேட்டு அன்றைக்கு வேறுமாய் மாறுவான். அது அவன் குணம். இவர் கரெக்டா சொல்றாரு, உங்களை நம்பி கீழே இறங்கலாம், நாங்க வரமாட்டோம். அந்த 200 பேருக்கும் கோபம் வந்து அந்த 200 பேரும் சராமரியாக அந்த 10 பேருக்கும் அம்பைகிறார்கள். அந்த மலை உச்சியில வச்சு 7 பேர் ஷஹீதாக்கப்படுகிறார். 3 பேர் மீறாங்க. அந்த 10 பேருக்கு தலைவரா போட்ட ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்துல ஷஹீதாகிறாரு. அவர் மௌத்தா போற முன்னால ஒரு துஆ கேட்கிறார், அல்லாஹும் அக்பிர் அன்னா நபியக், யா அல்லாஹ் இப்படி தெரியாதனமா மாட்டிக்கொண்டோம், இந்த செய்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவிச்சு கொடுத்துரு, அவருக்கு தெரியா, அவங்க மதீனால இருப்பாங்க, நாங்க இப்படி மாட்டிக்கொண்டோம், இந்த விஷயத்தை பெருமானாருக்கு நீ அறிவித்து கொடுத்து விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். ஒரு 7 பேர் அம்பையப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். 3 பேர் பேலன்ஸ் கீழே இறங்கி வராங்க, உங்களை கொல்ல மாட்டோம், கீழே இறங்கி வாங்க,
பேச்சுவார்த்தை செஞ்சு கொள்வோம், முடிச்சு கொள்வோம். அந்த 3 பேரும் கீழிறங்கி வராங்க. அந்த 3 பேரும் யாருண்டா, ஒரு ஆள் ஹுபைப் இப்னு அதி, இந்த சம்பவத்துடைய மெயினால் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஆள் ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஆள் அப்துல்லா இப்னு தாரிக், மூணாவது ஆள். 3 பேரும் பணி இறங்கி வராங்க. இறங்கி வந்ததோட ஒரு கவுர் எடுத்து 3 பேர கையும் கட்டுறாங்க. இந்த மூணாவது ஆள் இருக்கிறார்களே அப்துல்லா இப்னு தாரிக், இவர் சொல்ற, பாத்தீங்களா உங்களோட வேலையை காட்டிட்டீங்க, இதுதான் நீங்க பேச்சுவார்த்தை இறங்கி வாங்க பாதுகாப்பு தாரம் என்று சொல்லி போட்டு இப்ப கையை கட்டுறீங்களே, இதுதான் அவ்வளவு கதர், முதலாக நீங்க அத்துமீறீங்க. உங்களோட பேச்சு நீங்க சொல்லி ஒரு நிமிஷமாக அதுக்குள்ள ஒரு வேலையை காட்டுறீங்க. பாத்தீங்களா, 3 பேருடைய கையையும் கட்டுறாரு. அப்துல்லா இப்னு தாரிக் புட்டிவாதம் வைக்கிற, நான் வரமாட்டேன். அந்த இடத்துல வச்சு அவரையும் கொள்றான். 8 பேர். இந்த 2 பேரையும் இழுத்துக்கொண்டு மக்காவுக்குள்ள போறான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு தஸினா, இந்த 2 பேரையும் கூட்டிட்டு போறான் ரலியல்லாஹு அன்ஹு. போயிட்டு மக்கால பஜாருக்கு போறான், சந்தைக்கு போறாங்க. ஆடு மாடு விற்கிற இடத்துக்கு கொண்டு போய் எல்லாரையும் கூப்பிட்டு, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டாளிமார் 2 பேர், ஏற்கனவே கொதிச்சு வெறியில இருக்கிறாங்க. இந்த 2 பேரையும் கொடுத்த பச்சையா திம்பாங்க, அவ்வளவுக்கு கோபம். இந்த 2 பேரையும் கொண்டு வந்து, உங்களுக்கு யாருக்கு இந்த 2 பேரும் தேவையோ பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போங்க. 2 பேரும் விற்கிறாங்க. விற்கிற நேரம் சஃப்வான் இப்னு உமையா என்கிற ஒருவன் ஸைத் இப்னு தஸினா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்கி அந்த பஜார்ல வச்சு கொள்றாரு. கடுமையா கொடூரமா கொள்றாரு. கொண்டுட்டு அவங்க வைத்துறான். இப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் மிச்சம். இவர்களை ஒரு 3 பேர் வராங்க இவரை வாங்குறதுக்கு. அந்த 3 பேர் தாரண்டா இப்ப மறுபடியும் மேல வாங்க. இந்த பத்ர் யுத்தத்துல இந்த ஹுபைப் ரலியல்லாஹு ஒருத்தரை கொண்டாரு இல்லையா, ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்கிற ஒரு பெரும் தலைவரை, ஒரு கோத்திரத்தினுடைய தளபதியை கொண்டாரு. அவருக்கு 3 மகன்கள், 3 பிள்ளைகள். அவங்க ஒத்தப்படி இந்த ஹுபைப் எங்களுக்கு வேணும், எவ்வளவு விலை வேணும் என்றாலும் தாரோம், யாருக்கும் கொடுக்க கூடாது, யாரு எவ்வளவு கேட்டாலும் அதை விட அதிகமாக நாங்க பணம் தாரோம், இந்த ஹுபைப் எங்கள்கிட்ட விட்டுருங்க. கடைசியில் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 3 பேர்த்தையும் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஒரு மகன் பேர் உக்பா, அடுத்தவன் பேர் அபு சிர்வா, அடுத்தவன் உஜைர் இப்னு அபி இஹாப். இந்த 3 கொடூர அந்த பிள்ளைகளிடத்துல ஹுபைப் ரலியல்லாஹு ஒப்படைக்கப்படுறான். இது நடக்குது முஹர்ரம் மாசம். முஹர்ரம் மாசத்துல பொதுவாக யுத்தம் கொலை செய்யறது அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப செஞ்சிட்டாங்க, 9 பேரை கொண்டுட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஹுபைபே உங்களை இப்ப கொல்ல மாட்டோம், உங்களை ரசிச்சு ருசிச்சு கேவலப்படுத்தி அந்த மாதிரி உங்களை கொல்றது எல்லாருக்கும் பாடமாயிக்கணும், யாரும் எங்கள் மீது கை வைக்க கூடாத அளவுக்கு பயம் காட்டி துண்டு துண்டா சிதைத்து உங்களை கொல்லணும், அதை சுட்டி இந்த முஹர்ரம் மாசம் முடியட்டும் என்று சொல்லி இவரை கூட்டி கொண்டு போய் அவருடைய வீட்டுல சிறை பிடிக்கிறான். பெரிய சங்கிலிகளால கை கால் எல்லாத்தையும் கட்டி ஒரு காமரைக்குள்ள போட்டு அடைக்கிறான். இந்த முஹர்ரம் மாசம் முடிஞ்சதோட உங்களுக்கு தூக்குனா கழுத்துல தூக்கு, இந்த கழுத்துக்கு பணிய அம்புகளால எய்து அப்படி சல்லடையாக்கி துண்டு அப்படி அந்த மாதிரி ஹதீஸ்ல எல்லாம் டீடைல்ஸா வருது. அந்த சாபி கூட்டு போன்றார். பின்னால சொல்லுவாங்க அந்த சாபி சொன்ன வார்த்தைகள், அந்த சாபி மௌத்தாவுடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மெய்சில் இருக்கும். அதுதான் உண்மை முஸ்லிம் மூமின். இப்படியான தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். கூட்டு போறாங்க. போனா இப்ப இவருடைய மௌத்து நெருங்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். போனா இவருக்கு சரி ஆசை, ஒரு சுன்னத்துல மேல ஆசையை பாருங்க. எப்படி அவருக்கு தெரியும் என்ன கொண்டுட்டா இந்த கஃன் செஞ்சு குளிப்பட்டி அடக்க அதெல்லாம் செய்ய மாட்டான். அதனால அவர் ஆசைப்படுறாரு, என் மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் நான் அகற்றி பெருமானாருடைய சுன்னத்தை செய்யணும். சுப்ஹானல்லாஹ். மௌத்தா போற நேரம் பெருமானாருடைய சுன்னத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டில் இருந்து ஒரு மூசா கேட்கிறார். மூசான்னா இந்த சவரன் கத்தி, இந்த தாடி வலிக்கிற இப்ப இல்லையா அந்த செட்டல்வோம் அந்த மாதிரி அந்த காலத்துல வச்சுதான் முடி வலிக்கிறதுக்கு அந்த கத்தியை கேட்கிற சவரன் கத்தி, அரபுல மூசாண்டுவாங்க. கேட்கிறான், அந்த வீட்டில் கொடுக்குறான் அந்த கத்தியை. அவர் எடுத்து அந்த கத்தியை கையில வச்சிருக்கிறாங்க.
அந்த வீட்டுல அந்த மௌத்தா போன பத்ர்ல கொல்லப்பட்ட அந்த ஹாரிஸுக்கு இன்னொரு பொம்பளை புள்ள இருக்குது, பேரு ஜைனப். ஜைனப் பின்த் ஹாரிஸ். அவருக்கு ஒரு சின்ன பொம்பளை புள்ள. அந்த புள்ள கொஞ்சம் தெரியாதனமாக இவர் இருக்கிற காமரைக்குள்ள, இவரை அடக்கி வச்சிருக்கிற காமரைக்குள்ள அந்த புள்ள வந்து இந்த ஹுபைப் நாயகத்தினுடைய மடியில் அந்த புள்ள உட்காருது. சுப்ஹானல்லாஹ். பெருமானாருடைய நபி தோழர்கள், அநியாயத்தை விரும்பாதவர்கள், களவு செஞ்சு கல்ப நோகடிச்சு மிரட்டி அடுத்தவன் கல்ப நோகடிச்சு ஒரு இடத்திலிருந்து தப்பிக்க முடியுமா இருந்தா நானும் நீங்களும் தப்பித்திருப்போம். அவரோட கையில கத்தி மடியில எதிரிட புள்ள அவர் தூக்கி மடியில வச்சு விடுறார். இதை பார்த்து அந்த உண்மை சத்தம் போடுறா, குரட்றா, ஹுபைபே என்ன புள்ளை ஒன்றும் செஞ்சிடாத, விட்டுடு, உள்ள உசுரோட விட்டு விடுகிறோம், உனக்கு என்ன வேணும் என்றாலும் கேள், என்ன புள்ளை விட்டுடு. சுப்ஹானல்லாஹ். ஹுபைப் ரலியல்லாஹ், நீ நினைக்கிறீங்களா நான் கொல்லுவேன் கேட்கலாம். அந்த பொம்பளைய பார்த்து நீங்க நினைக்கிறீங்களா இந்த புள்ளைய நான் கொண்டு விடுவேன் என்று? இந்த புள்ளையோட கழுத்துல கத்திய வச்சு உங்களை மிரட்டி இந்த இடத்திலிருந்து நான் தப்பிப்பேன், அத்தகு செய்யல அக்குத்துல இந்த புள்ளைய கொல்லுவே நினைக்கிறீங்களா? பெருமானாருடைய தோழர், உண்மை முஸ்லிம், உண்மை முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன், ஒரு காலமும் நான் இப்படி செய்ய மாட்டேன். அந்த புள்ளைய தூக்கி அந்த உங்களை கையில கொடுக்கலாம். நினைச்சிருந்தா கத்திய வச்சிக்கலாம், மிரட்டி இருக்கலாம், அந்த புள்ளைய கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிக்கலாம். அப்படி செஞ்சு அந்த புள்ளை என்ன செஞ்சுச்சு? இஸ்லாத்தினுடைய யுக்தி, இஸ்லாமிய யுத்தத்தினுடைய அடிப்படை. அந்த புள்ளை என்ன செஞ்சுச்சு? உனக்கு அந்த பொம்பளை வந்திருந்தாலும் ஒன்றும் செஞ்சிக்க மாட்ட. பெண் என்ன செய்தால், கிழவர்கள் வயசானவர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் இவர்களுக்கு ஒன்றும் செய்யலாம், இன்றைக்கு என்னத்தையோ செய்யலாம், அது வேறு விஷயம். இஸ்லாமிய யுத்தம் சின்ன பிள்ளைகள், பச்சை மரம் செடி கொடிகள், பெண்கள், பலகீனமானவர்கள் கை வைக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு பாம்பு போட்டு அதெல்லாம் செய்யலாம். இஸ்லாமிய யுத்தத்தில் செய்யலாம். அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்திற்காக செய்யப்படக்கூடிய யுத்தத்தில் கை வைக்கலாம். அந்த புள்ளைய கொடுக்கலாம், கொடுத்துட்டு வைத்துறான். இந்த ஸைனப் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருக்கு வந்து அந்த தூக்கு போடுற நாள் இவரை கூட்டிகள் போறாங்க தன்மையின் என்கிற இடம். இன்றைக்கு அந்த இடத்துக்கு இந்த உம்ரா போறவங்களுக்கு தெரியும், ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த இடத்துலதான் தூக்கு போடுற அந்த மனம் இருந்துச்சு, தன்மையும் என்றுவாங்க. ஆயிஷா பள்ளின்னு இன்றைக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகள் போய் கழுத்துல அந்த கவுத்தையும் போட்டு கைகளை இழுத்து வைத்து சிலுவையில் அறையதை போட்டு அரைஞ்சி கடைசியா கேட்கிறாங்க, ஹுபைபே என்ன வேணும்? கடைசி ஆசை. சுப்ஹானல்லாஹ். அவ பெருமானாருடைய வளர்ப்புகள், வார்ப்புகள், தோழமை, பெருமானாருடைய அக்லாக்குகள், குர்ஆன் ஹதீஸை உண்மையாக நம்பி ஏற்று பின்பற்றியவர்கள். என்னத்த வேணுமன்னு என்ன பொட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிள்ளைகளை பார்க்கணும், உம்மா பாப்பா பார்க்கணும், ஏன் பெருமானார கொஞ்சம் கண்ணால பார்த்துக்கணும். அவர் கேட்கிறாரு, ஜரூனி அறுக்கார காத்தெல்லாம் கவனிங்க. ஒரு உண்மை மூமின் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 2 ரக்காத்து தொழுவத்துக்கு மட்டும் அனுமதித்தான். தூக்கு கேரைக்கிறேன், ஒரு 2 ரக்காத் தொழுவத்துக்கு அனுமதி தாங்க. அனுமதி கொடுக்கப்படுது. 2 ரக்காத்து மிக அவசரமாக குயிக்க தொழுது முடிச்சுதான். முடிச்சிட்டு வந்து சொல்றத காவிரிகளை பார்த்து சொல்றாங்க, லௌலா அன் தமுல்லு அன்னமா பி ஜஸஉன் லதவல்துஹா. இந்த தொழுகை அவர் ஒரு மாவீரர், ஹுபைப் ரலியல்லாஹு ஒரு மாவீரர், போர் வீரர். அவர் சொல்றாரு, இந்த ஹுபைபிட தொழுகையை நீங்க கண்டதில்லை. நான் தொழுவதற்காக தக்பீர் கட்டினால் நீண்ட நேரம் நிற்பேன், நீண்ட நேரம் சுஜூது செய்வேன், நீண்ட நேரம் ருக்கு செய்வேன். இந்த வாழ்நாளில் முதல் தடவையாக தொழுகையை சுருக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தொழுகை நீட்டுற நேரம் நீ நினைச்சிடப்படாது, முஹம்மது தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுருக்கு பயந்து தொழுகையை நீட்டுறாரு. இப்படி நீ நினைக்கப்படாததுக்காக தொழுகை குயிக்கா முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். வேண்டிய ஒன்று செஞ்சுக்க, வேண்டிய ஒன்று செஞ்சுக்க. தொழுகையின் மீது இருப்பு. தொழுகை என்னன்னு விளங்குது? ஃபர்து தொழுகை இல்ல. மௌத்தா ஒரு நேரம் இவர் கேட்டது சுபகையோ, லொஹரையோ, அஸரையோ, மக்ரிபையோ, இஷாவையோ இல்லை, இல்லை. சும்மா 2 ரக்காத்து தொழுகையில் அவருக்கு ஆசை, தொழணும். கடைசியாக ரப்போடு பேசிவிட்டு எனக்கு தூக்கி ஏத்து,
தொழுகையினுடைய இன்பம். இந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் அந்த தொழுகையை படிச்சு கொடுத்ததா இல்லையா? மௌத்து வரையில் தொழுகை இன்பம் உள்ளவர்களாக இருப்போம். கண்ணியமானவர்களே, இப்படி சொல்லி தூக்கு மேல கேடுறாங்க. ஏறிட்டு தொழுது முடிச்சிட்டு ஒரு துவா கேட்கிறான், யா அல்லாஹ் இவர்களை நோட் பண்ணி வச்சுக்க, யாரையும் விட்டு விடாத, ஒருத்தரையும் மீய வைக்காத, எல்லாவரையும் நீ கணக்கு பார்த்துக்க. ஏன் 9 பேரை கொண்டிருக்கிறான் அநியாயமாக, தேவையில்லாமல், இவர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்று ஒரு துவாவை கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி லா அஜிது மை யுபல்லிகு ரசூலக மின்னி அஸ்ஸலாம் ஃபபல்லிகு. யா அல்லாஹ், இந்த ஹபீப் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புறதுக்கு கூட ஒத்தரும் இல்லையா அல்லாஹ்? என் ஹபீபுக்கு சலாம் சொல்லி விடணும், இங்க யாருமே இல்லை, நான் மரணிக்க போகிறேன், என்ற சலாத்தை எனது ஹபீபுக்கு எத்தி வையா அல்லாஹ் என்று துவா கேட்கிறான். உடனடியாக ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவில் இருந்தார்கள் அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அந்த இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹுபைப் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்கிற செய்தி சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இப்படி சொன்னார்கள், வ அலைக்கஸ் ஸலாமு யா ஹுபைப். ஹுபைபே, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். பெருமானார் மக்காலையினாக இந்த சலாத்தை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் எத்தி வைக்கிறான். சலாத்துக்கு பதிலும் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, குறைஷி காஃபிர்கள் ஹுபைபை கொன்று விட்டார்கள். பெருமானாருக்கு எல்லாம் காட்டப்படுது. சலாத்துக்கு பதில் சொன்னதோட அவர்கள் குறைஷிகள் என்னென்ன செய்தார்கள் என்பது பெருமானாருக்கு காட்டப்படுது. கண்ணீர் வடிக்கிறாங்க, கொண்டுட்டாங்க, செதச்சிட்டாங்க, தூக்குல போட்டு அம்புகளால எய்து உடம்புல எடுக்கிறது கொண்டு இல்லாத மாதிரி அப்படி அடிச்சு கீழே ஓடுறாங்க. துடிச்சிட்டு இருக்கிற நேரம் கேட்கிறாங்க, ஹுபைபே, இந்த இடத்துல பெருமானார் இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா? பெருமானார் மீது அன்பு இத்தனை படிப்பினை இருக்குது. நான் எல்லாத்தையும் கிண்டி கிண்டி விளங்கப்படுத்தினா நேரம் போதாது. துடிச்சிட்டு இருக்கிற நேரம் கேட்கிறாங்க, ஹுபைபே, இந்த இடத்துல உங்களோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து இப்படி துடிக்க வைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொன்னார்கள், நான் இந்த குடும்ப பிள்ளைகளோடு மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது, அந்த நேரத்தில் என் ஹபீபின் மீது ஒரு முள்ளு குத்துப்பது வரை கூட நான் தாங்க மாட்டேன். எனக்கு இந்த பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா, பெருமானாருடைய காலில் முள்ளு தைக்கப்படாமல் இருக்கிறது முக்கியமானு கேட்டா இதை விட்டுட்டு அங்கோடுவன். அப்படி இருக்கக்கூடிய என்கிட்ட வந்து நீ என்ன கேட்கிறாய்? துடிச்சு துடிச்சு சாவர எனக்கிட்ட வந்து